கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் அருமையான இந்த நல்ல வேளையில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் கூடும். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷன் அடையாளங்களை தேடுகிறார்கள். இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் அடையாளங்களை குறித்து தவறான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடையாளங்கள் என்றால் ஓடி வருகிறார்கள், சத்தியம் என்றால் ஓடிவிடுகிறார்கள். காரணம், முந்தினது இவ்வுலகத்தின் நன்மை, பிந்தினது பரலோக நன்மை. தூரத்தில் கிடைக்கும் நித்திய நன்மைகளை விட சமூகத்தில் கிடைக்கும் அற்புத நன்மைகளையே ஜனங்கள் கருத்தில் கொள்கின்றார்கள் என்பது யாவரும் அறிந்த உண்மையே. அடையாளங்களை குறித்து ஜனங்கள் அநியாயமாக அலைகின்றார்கள். இந்த நாட்களில் அவற்றை குறித்து ஆழமான சத்தியங்களை கூறுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் அடையாளம், உலக பிரகாரமான அடையாளம் என்பது பாதுகாப்பு அல்லது உரிமையை வெளிப்படுத்துகிறது. தற்காலிகமானது. இவள் இன்னொருவனுக்கு சொந்தமானவள் என்பதற்கு அடையாளம் அடிமையின் நெற்றியில் குறி. மாட்டின் உடம்பில் சூடு போன்றவைகளை மற்றவர்களுக்கு சொந்தமானவை என்பது மாத்திரமல்ல, பாதுகாப்பையும் குறிக்கிறது. வேதாகமத்தில் கூட அடையாளம் என்ற வார்த்தை முதல் முறையாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வருகிறது. அங்கு பாதுகாப்பை குறிக்கிறதாகவே வருகின்றது. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து கொள்கின்றான். காயின் பாவத்திலிருந்து 3 காரியங்களை உரைக்கும். அடையாளம், தேவ சாபம் உண்டாகிறது, நிலையற்று தன்மை உண்டாகிறது, பயம் உண்டாகிறது. அடையாளங்களில் ஒன்று மனுஷனுடைய வாழ்க்கையில் பயம் உண்டாகிறது, நிலையற்ற தன்மை உண்டாகிறது. அவன் சொன்ன, நிலையற்று திரிகிறேன், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்கள் என்று. இப்போ அடையாளங்களை தேடி அலைகின்ற ஜனங்கள் மத்தியில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பயம் உண்டாகிறது. ஆனால் காயின் தனது தண்டனையை பெரிதென்று சொல்கிறான் தவிர தவறுக்கு அவன் மன்னிப்பு கேட்கவில்லை. இரக்கமுள்ள தேவன் காயினுக்காக இறங்கி நம்முடைய